போர் சூழ்நிலையில் பிறந்தவர். பணம் இல்ல, பாதுகாப்பும் இல்ல. ஆனா ஒரு கனவு இருந்தது, பறக்கணும். 17 வயசுல வியட்நாமை விட்டு போனாங்க. ரஷ்யாவில் எக்கனாமிக்ஸ் படிச்சாங்க. அங்க செருப்பு, அரிசி, ஃபேக்ஸ் மெஷின் எல்லாமே விற்றாங்க. மற்றவர்கள் கடை ஆரம்பிச்சப்ப அவங்க ஃபியூச்சரை டிசைன் பண்ணினாங்க. வருடங்கள் கழித்து திரும்பினாங்க. ஸ்டோர் இல்ல, ஒரு ஏர்லைன் என்னும் முழு திட்டம். பெண்கள் ஏர்லைன் நடத்த மாட்டாங்கன்னு சொசைட்டி சொன்னது. அவங்க சிரிச்சாங்க. அவ்வளவுதான். வியட்ஜெட் டேக் ஆஃப் ஆனது. லோ காஸ்ட் ஃபிளைட்ஸ், போல்ட் பிராண்டிங். அவங்க பிளான்களும் ப்ராஃபிட்ஸை போலவே மேல மேல பறந்தது. இன்று வியட்நாமின் ஃபர்ஸ்ட் செல்ஃப் மேட் ஃபீமேல் பில்லியனர். அவங்க ஏர்லைன் 20+ நாடுகளுக்கு பறக்குது. அந்த போர்க்கால பெண் Nguyen Thi Phuong Thao. அவங்க விமானம் மட்டும் இல்ல, வாய்ப்புகளையும் உருவாக்கினாங்க. ஏன்னா உண்மையான கனவுகள் பறக்கக்கூடியதுதான். இதுதான் ஆண்டர்பிரீனியர் தமிழ். இங்கு ஒவ்வொரு கதையும் நிரூபிக்கிறது. எங்கு தொடங்குகிறீர்கள் என்பது முக்கியமல்ல, எவ்வளவு தூரம் செல்ல தயாராக இருக்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம். இன்னும் பல உண்மை வெற்றி கதைகள் காத்திருக்கின்றன. ஒரு நாள் இது போன்ற கதையின் முடிவில் உங்கள் பெயர் இருக்கும். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இது முதல் அத்தியாயம்தான். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.